ரூ. 5,00,000 வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 அப்படிங்கிற மாதிரி ஒரு 10 மாசத்துக்கு பிரிச்சு See, lump sum versus SIP. 10 years before HDFC டாப் 100 ஃபண்டுன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதோட வேல்யூ 10 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா ₹200. கரண்ட் வேல்யூ ₹1000. அந்த டைம் நீங்கள் எஸ்ஐபி சூஸ் பண்ணி மாதமோ வருஷமோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 200 to 1000 டில் நவ் உங்கள் ஆவரேஜ் ப்ரைஸ் 500 550 போயிருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி அதை சேல் பண்ணிங்கன்னா டபுள் தி அமௌண்ட் ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. இதே லம்சமாக அப்பயே நீங்கள் அந்த ₹5,00,000 ₹200 அந்த மியூச்சுவல் ஃபண்டு லம்சமாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ ₹1,000 அப்படின்னா 5 டைம்ஸ் growth. ஸோ 5 டைம்ஸ் growthனா 5 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. 5 டைம்ஸ் growthனா கிட்டத்தட்ட 25 லேக்ஸ் உங்கள் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கை கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஆவரேஜாக கிடைக்கிது. ஒரு 10 மந்த்ஸ் டியூரேஷன் பேஸில் நான் ஒரு லாங் டேர்ம் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் போகும்போது